ஆலமர வேறு எங்க பெரிய மருது பேரு. வைகையா இருந்தா கடலை பார்க்கல, வாசுதேவர் மனம் கடலாச்சு. அந்த ஒத்த ஆளு தர தைரியத்துல தான் மொத்த பயிர்களோட நம்மளை எதிர்த்து சுதந்திரம் கேட்கிறாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இவரா செஞ்சா தென்பாண்டி நாளா செஞ்சா. வணக்க நண்பர்களே, நீண்ட நாட்களாகவே பல போராட்டங்களை கடந்து தேசிய தலைவர் படம் ரிலீஸ் ஆக போகுது. தேசிய தலைவர்னாலே யாருன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் இருக்கும் போதும் சரி இறக்கும் போதும் சரி மக்களுக்காக பாடுபட்டார். சாதி மதம் வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்த சிறந்த தலைவர். இவர் தீவிர முருக பக்தன் கூட. அது மட்டும் இல்லாமல் இவர் 2 மயிலை வளர்த்தார். அவர் இறக்கையிலே அந்த 2 மயிலும் இவர் பக்கத்திலே இறந்து விட்டது. அப்படிப்பட்ட சிறந்த தலைவரான தென் மாவட்டத்தில் இருந்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் தன்னோட சொத்து பத்தை எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காண்டி கொடுத்து அவங்க சந்தோஷம்தான் தன்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து வந்தவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எப்படி இருந்தாரோ அதை தத்ரூபமாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த படம் என்னைக்கு ரிலீஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஊமை விழிகள் படத்தை இயக்கிய இயக்குனர் ஆர் அரவிந்த் இயக்கத்தில் SSR சத்யா பிக்சர் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் உருவாகிறது தேசிய தலைவர் திரைப்படம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கையை முன்னிறுத்தி உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தில் தேவராக JM பசீர் நடித்துள்ளார். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நடிகை கௌதமி, நடிகர் RK சுரேஷ், இயக்குனர் பேரரசு, RP உதயகுமார், பாடலாசிரியர் சினேகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேசிய தலைவர் திரைப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி மக்கள் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில் நடித்துள்ள JM பசீர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவராகவே தத்ரூபமாக நடித்துள்ளார். இந்த படத்தில் உள்ள அனைத்து டயலாக் மற்றும் பாடலும் ஒவ்வொன்றும் அந்தளவுக்கு ரசித்து எடுக்கப்பட்டிருக்காங்க. இளையராஜாவின் இசை பட்டி தொட்டி எங்கும் பறக்க விட்டிருக்கிறார். அந்தளவுக்கு அருமையாக அற்புதமாக பாடியிருக்கிறார். இந்த படத்தில் நடித்துள்ள எல்லா கேரக்டரும் பழமை வாய்ந்த திறமை மிக்கவர்களாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்காண்டி JM பசீர் அசைவம் சாப்பிடுவதே விட்டுட்டாரு. அந்தளவுக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மேலே பயபக்தியோட நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் பல போராட்டங்கள் தடைகளை கடந்து வருகின்ற அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தி குரு பூஜையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள 500 தியேட்டர்கள் மேல் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை அமைஞ்சிருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த தேவர் படம் எப்போ ரிலீஸ் ஆக போது நம்ம அப்டேட் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஓகே நண்பர்களே, ஜாதி மதம் பாகுபாடு எதுவுமே பார்க்காத பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறது, இதோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, இதோட நடிப்பு எப்படி இருந்துச்சு, அப்படி எல்லாமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.